வணக்கம். உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். நம்ம கிராமத்திலிருந்து முத்துன்னு ஒரு பையன் கோடை லீவுக்கு சென்னையில இருக்கிற அவங்க தாய் மாமா வீட்டுக்கு போனான். வழக்கமா அவங்க மாமா குடும்பம் தான் கிராமத்துக்கு லீவுக்கு வருவாங்க. இந்த முறைதான் முத்து அங்க போய் ஒரு மாசம் தங்க போனான். முத்துவோட அம்மா நந்தினிக்கு தன்னோட அண்ணன் வீட்டுக்கு பையன் போறது சந்தோஷம்னாலும் மனசுல லேசா ஒரு கவலை. முத்துவுக்கு இங்க கிடைக்கிற மாதிரி ஆரோக்கியமான உணவு அங்க கிடைக்குமான்னு. என்ன இருந்தாலும் கிராமத்துல கிடைக்கிற சத்தான உணவு மாதிரி வராது. அதுவும் இவன் போய் ஒரு மாசம் இருக்க போறான்னு யோசனை. ஒரு வாரம் கழிச்சு பையன்கிட்ட போன்ல பேசும்போது நந்தினி கொஞ்சம் ஜாடமாடையா கேட்டா, என்னடா அங்க ஒழுங்கா சாப்பிட்டுக்கிறியா? இங்க இருக்கிற மாதிரி வராதுல்ல? அதுக்கு முத்து, அம்மா இங்க விதவிதமா சாப்பிடுறேம்மா. ஒரு நாள் முளை கட்டுன சோளம் தோசை, ஒரு நாள் திணை சப்பாத்தி, ஒரு நாள் சாமை நூடுல்ஸ், ஒரு நாள் முளை கட்டின சத்துமாவு கஞ்சி, இன்னைக்கு காலையில குதிரைவாலி சேமியான்னு அடுக்குனான். நந்தினிக்கு அது இன்ப அதிர்ச்சியா இருந்தது. முத்து அவன் அத்தைகிட்ட போன் கொடுத்துட்டு விளையாட போயிட்டான். நந்தினி பேசும்போது, என்ன அண்ணி இப்படி விதவிதமா சாப்பிடுறேன்னு அடுக்குறான், இதெல்லாம் அங்கே கிடைக்குதான்னு கேட்க, அதுக்கு அவங்க அண்ணி சிரிச்சுக்கிட்டே, அது பெரிய விஷயமில்லை நந்தினி, ஊர்சந்தை.comன்னு ஒரு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் இருக்கு. அதுல ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். பாரம்பரியமா இருக்கிறது மட்டுமில்ல, வித்தியாசமாவும் இருக்கும். அநேகமா முத்துவுக்கு இது ரொம்ப பழகிப் போய் அங்க வந்ததும் உன்கிட்ட தினமும் கேட்க போறான். உன் பாடுதான் திண்டாட்டமா இருக்க போதுன்னு சொன்னாங்க. இத கேட்டதும் நந்தினியும், அப்பாடா பையன் நல்லா ஆரோக்கியமா சாப்பிட்டுட்டு இருக்கானே மனசுல நினைச்சிட்டே சிரிப்போட போனை வச்சிட்டா. இதுதாங்க அந்த குட்டி கதை. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஊர் சந்தை உணவுப் பொருட்கள் இப்படிதாங்க. நீங்க வேற ஊர்ல இருந்தாலும் உங்க வேர் உங்க கூடவே இருக்கிற மாதிரி தாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.